ஓம் சாந்தி. 13/8/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, அகால மூர்த்தியாகிய தந்தை பேசுவதற்கும் மற்றும் நடப்பதற்குமான சிம்மாசனம் இந்த பிரம்மாவின் உடல் ஆகும். தந்தை எப்பொழுது இந்த பிரம்மாவிடம் வருகின்றாரோ அப்பொழுதுதான் பிராமணர்களாகிய உங்களை படைக்கின்றார். கேள்வி: அறிவாளியான குழந்தைகள் எந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு பிறருக்கும் சரியான முறையில் புரிய வைக்க முடியும்? பதில்: பிரம்மா யார்? அவர் பிரம்மாவில் இருந்து விஷ்ணுவாக எப்படி ஆகின்றார்? பிரஜாபிதா பிரம்மா இங்கு இருக்கின்றார். அவர் தேவதை கிடையாது. பிரம்மாதான் பிராமணர்களின் மூலம் யக்ஞத்தை படைத்திருக்கின்றார். இந்த அனைத்து ரகசியங்களையும் அறிவாளியான குழந்தைகள்தான் புரிந்து கொண்டு புரிய வைக்கவும் முடியும். குதிரை படையினர் மற்றும் காலாட்படையினர் இதில் குழப்பமடைந்து விடுவார்கள். பாடல். ஓம் நமச்சிவாய. ஓம் சாந்தி. பக்தியில் ஒருவரின் மகிமையை செய்கின்றனர், மகிமை பாடுகின்றனர் அல்லவா? ஆனால் அவரை அறிந்து கொள்ளுவதில்லை. அவருடைய சரியான அறிமுகத்தை அறியவில்லை. ஒருவேளை சரியான மகிமையை அறிந்திருந்தால் அவசியம் வர்ணனையும் செய்வார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அவருடைய சிலை உருவம்தான் முக்கியமானது. பிரம்மாவிற்கு குழந்தைகளும் இருப்பார்கள் அல்லவா? நீங்கள் அனைவரும் பிராமணர்கள் என்று கூறப்படுகிறீர்கள். பிரம்மாவையும் பிராமணர்கள் அறிந்திருப்பார்கள், வேறு யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள். அதனால்தான் குழப்பம் அடைகின்றனர். இவர் எப்படி பிரம்மாவாக ஆக முடியும்? பிரம்மாவை சூட்சும வதனவாசியாக காண்பித்துள்ளனர். இப்பொழுது பிரஜாபிதா சூட்சும வதனத்தில் இருக்க முடியாது. அங்கு படைப்புகள் இருக்க மாட்டார்கள். இதில் உங்களிடத்தில் அதிகமான வாத விவாதங்களும் செய்கின்றனர். பிரம்மா மற்றும் பிராமணர்கள் இருக்கின்றனர் எனில் சரிதானே என்று புரிய வைக்க வேண்டும். எவ்வாறு கிறிஸ்துவினால் கிறிஸ்தவர்கள் என்ற வார்த்தை உருவானதல்லவா? புத்தரிடமிருந்து பௌத்தம், இப்ராஹிம் இடமிருந்து இஸ்லாம், அதே போல பிரஜாபிதா பிரம்மாவிடமிருந்து பிராமணர்கள் பிரபலமானவர்கள் ஆவர். ஆதி தேவன் பிரம்மா ஆவார். உண்மையில் பிரம்மாவை தேவதை என்று கூற முடியாது. அதுவும் தவறாகும். யார் தன்னை பிராமணர் என்று கூறிக்கொள்கிறார்களோ அவர்களிடம் சென்று கேட்க வேண்டும். பிரம்மா எங்கிருந்து வந்தார்? இவர் யாருடைய படைப்பு? பிரம்மாவை படைத்தது யார்? ஒரு பொழுதும் யாராலும் இதற்கு பதில் கூற முடியாது. ஏனெனில் அவர்கள் அறிந்திருக்கவே இல்லை. இவர் சிவபாபாவின் ரதம் ஆவார். இவரிடம் சிவபாபா பிரவேசிக்கின்றார் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்களே அறிவீர்கள். யார் இளவரசர் கிருஷ்ணராக இருந்தாரோ அவரது ஆத்மாதான் இவர். 84 பிறவிகளுக்கு பிறகு இவ்வாறு பிரம்மாவாக ஆகின்றார். இவரது ஜாதகம் தனியாக இருக்கும் அல்லவா? இருப்பினும் மனிதராகத்தான் இருக்கிறார் அல்லவா? பிறகு இவரிடம் தந்தை பிரவேசமானதும் இவருக்கு பிரம்மா என்று பெயர் வைத்து விடுகின்றார். இதே பிரம்மாதான் விஷ்ணு ரூபமாக இருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நாராயணன் ஆகிறார் அல்லவா? 84 பிறவிகளின் கடைசியில் சாதாரண ரதம் ஆகின்றார் அல்லவா? சரீரம் என்பது அனைத்து ஆத்மாக்களுக்கும் ரதமாக இருக்கிறது. அகால மூர்த்தி பேசுவதற்கும் நடப்பதற்கும் ஆன சிம்மாசனமாகும். சீக்கியர்கள் இதை சிம்மாசனமாக ஆக்கிவிட்டனர். அழிவற்ற சிம்மாசனம் என்று கூறுகின்றனர். இந்த அழிவற்ற சிம்மாசனம் அனைவரிடத்திலும் இருக்கிறது. ஆத்மாக்கள் அனைத்தும் அழிவற்ற மூர்த்திகள் ஆகும். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுக்கு இந்த ரதம் தேவையல்லவா? ரதத்தில் பிரவேசமாகி அமர்ந்து ஞானம் கொடுக்கின்றார். அவர்தான் நாலேஜ்ஃபுல், ஞானம் நிறைந்தவர் என்று கூறப்படுகின்றார். படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடைசியின் ஞானம் கொடுக்கின்றார். ஞானம் நிறைந்தவர் என்றால் எங்கும் நிறைந்தவர் அல்லது அனைத்தையும் அறிந்தவர் என்பது கிடையாது. சர்வ வியாபி என்பதன் பொருள் தனி. அனைத்தையும் அறிந்தவர் என்பதன் பொருள் தனியாகும். மனிதர்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி தமக்கு என்ன தோன்றுகிறதோ அதை கூறிக்கொண்டே செல்கின்றனர். இப்பொழுது நாம் அனைத்து பிராமணர்களும் பிரம்மாவின் குழந்தைகள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள்.
நமது குலம் அனைத்தையும் விட உயர்ந்ததாகும். அவர்கள் தேவதைகளை உயர்வாக கருதுகின்றனர். ஏனெனில் சத்யுகத்தின் ஆரம்பத்தில் தேவதைகள் இருந்தனர். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் பிராமணர்கள் என்பதை குழந்தைகளாகிய உங்களைத் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அவர்கள் பிரம்மா சூட்சும வதனத்தில் இருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது அவரை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அவர்கள் பூஜை செய்யக்கூடிய உலகாய பிராமணர்கள், தனிப்பட்டவர்கள். பிரம்மாவின் இரகசியத்தை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது நன்றாக புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. மற்ற விஷயங்களை விட்டுவிட்டு தூய்மை இல்லாதவர்களை தூய்மை ஆக்கக்கூடிய தந்தையை முதலில் நினைவு செய்யுங்கள் என்று கூறுங்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. இந்த நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியையும் சாட்சியாக பார்க்க வேண்டும். ஒரு தந்தையின் நினைவில் மூழ்கியிருக்க வேண்டும். நினைவு யாத்திரையில் ஒருபொழுதும் ஆர்வம் குறையக்கூடாது. 2. படிப்பில் ஒருபொழுதும் தவறு செய்யக்கூடாது. தனது அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு அவசியம் தூய்மையாக வேண்டும். தோல்வி அடைந்து ஜென்ம ஜென்மங்களுக்கு பதவியை குறைத்து கொள்ளக்கூடாது. வரதானம். உண்மையான சேவையின் மூலம் அழிவற்ற அலௌகீக குஷியின் கடல் அலைகளில் அசைந்தாடக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஆகுக. உண்மையான சேவையின் மூலம் அழிவற்ற அலௌகீக அல்லது ஆன்மீக குஷியின் கடல் அலைகளிலே அசைந்தாடக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஆகுக. விளக்கம். எந்த குழந்தைகள் சேவைகளில் பாப்தாதா மற்றும் நிமித்தமான பெரியவர்களின் அன்பின் ஆசீர்வாதங்களை அடைகிறார்களோ அவர்களுக்கு உள்ளூர ஆன்மீக குஷியின் அனுபவம் ஏற்படும். அவர்கள் சேவையின் மூலம் உள்ளார்ந்த குஷி, ஆன்மீக மகிழ்ச்சி மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட பிராப்தியின் அனுபவத்தை செய்து கொண்டே சதா குஷியின் கடல் அலைகளில் அசைந்தாடிக்கொண்டே இருப்பார்கள். உண்மையான சேவை அனைவரின் அன்பு, அனைவர் மூலமாக அழிவற்ற மதிப்பு மற்றும் குஷியின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான அதிர்ஷ்டத்தின் சிரேஷ்டமான பாக்கியத்தை அனுபவம் செய்ய வைக்கும். யார் சதா குஷியாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் அதிர்ஷ்டசாலி ஆவார்கள். ஸ்லோகன். சதா மகிழ்ச்சி நிறைந்தவராக மற்றும் கவர்ச்சியின் மூர்த்தியாக ஆவதற்காக திருப்தியின் மணி ஆகுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. சகஜயோகி ஆக வேண்டுமென்றால் பரமாத்மா அன்பின் அனுபவசாலி ஆகுங்கள். செயல்களில், பேச்சில், சம்பந்தம் மற்றும் தொடர்பில் அன்பு மற்றும் நினைவு அல்லது ஸ்திதியிலே மூழ்கி இருக்க வேண்டும். ஒருவர் எவ்வளவு அன்பானவராக இருக்கின்றாரோ அந்த அளவு அன்பில் மூழ்கியவராக இருக்க முடியும். இந்த அன்பில் மூழ்கிய நிலையை மனித ஆத்மாக்கள் ஐக்கியமாகிவிடும், ஒன்று கலந்துவிடும் நிலை என்று சொல்லிவிட்டனர். பாபா மீதான அன்பை முடித்துவிட்டு வெறுமனே மூழ்கி இருக்கும் லீன் என்ற வார்த்தையை மட்டும் பிடித்து கொண்டனர். அதாவது லவ்லீன் என்பதில் லீன் என்ற வார்த்தையை மட்டும் பிடித்து கொண்டனர். குழந்தைகள், நீங்கள் பாபாவின் அன்பில் மூழ்கி இருப்பீர்களானால் மற்றவர்களையும் சுலபமாக தங்களுக்கு சமமாக மற்றும் பாபாவுக்கு சமமாக ஆக்க முடியும். நல்லது. ஓம் சாந்தி.